10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7ல் 1 வினா எண் 7 பார்க்கலாம். சம உயரங்களை உடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு எனில் வளைபரப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்குவோம். பாருங்க 2 கூம்புகள் இருக்கு. இந்த 2 கூம்புகளுக்கு உயரம் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாம உயரத்தை ஹெச்ன்னு எடுத்துக்குவோம். கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு அப்படின்னா இதனுடைய ஆரத்தை நாம R1 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சிறிய கூம்பின் ஆரம். அப்படின்னா H என்னவான்னா அதே போல 3 மடங்கு 3 R1 அப்படின்னு கணக்குல சொல்லியிருக்காங்க. அடுத்து நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதாவது R1/R2 சமம் 1/3. குறுக்கு பெருக்கல் பெருக்குனீங்கன்னா R2 சமம் 3 R1 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வளைபரப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. கூம்பின் வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? πr/l இல்லையா? அப்படின்னா நாம இந்த 2 கூம்புகளுக்கும் சாயுயரம் கண்டுபிடிக்கணும். முதல் கூம்புக்கு சாயுயரம் கண்டுபிடிப்போம். சாயுயரம் L1 வச்சுக்குவோம். L1 ஸ்கொயர் சமம் R1 ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர் இல்லையா? R1 ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர். Hோட மதிப்பு நமக்கு தெரியும் 3 R1. அதை இந்த இடத்துல போடுங்க. R1 ஸ்கொயர் பிளஸ் 3 R1 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணுங்க. R1 ஸ்கொயர் பிளஸ் 3 9 R1 ஸ்கொயர் கூட்டுனீங்கன்னா 10 R1 ஸ்கொயர். அதாவது L1 ஸ்கொயர் சமம் 10 R1 ஸ்கொயர். L1 உங்களுக்கு வேணும்னா ரூட் எடுத்துருங்க. ரூட் ஆஃப் 10 R1. அடுத்து இந்த பெரிய கூம்புக்கு வாங்க. இதனுடைய வளைபரப்பு L2ன்னு எடுத்துக்குவோம். L2 கண்டுபிடிப்போம். L2 ஸ்கொயர் சமம் R2 ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர். R2ங்கிறது 3 R1க்கு சமம். அதனால 3 R1 ஸ்கொயர் பிளஸ் Hங்கிறதும் 3 R1க்கு சமம் 3 R1 ஸ்கொயர். 3 9 R1 ஸ்கொயர் பிளஸ் 3 9 R1 ஸ்கொயர். கூட்டுனீங்கன்னா 9 பிளஸ் 9 18 R1 ஸ்கொயர். இது L2 ஸ்கொயர். L2 வேணும்னா ரூட் எடுத்துருங்க. 18க்கு ரூட் எடுக்கும்போது 18க்கு டானா வகுத்தல் போடுங்க. 3 6 3 18 3 2 ஒரு 3 வெளியே எடுத்துக்கலாம் இல்லையா? ரூட் 2 R1. இது L2. நமக்கு வளைபரப்புகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? கூம்பின் வளைபரப்புக்கு ஃபார்முலா πr/l சதுர அலகுகள். நமக்கு வளைபரப்புகளின் விகிதம் வேணும். அப்படின்னா πr1l1 by πr2l2. π கேன்சல் ஆயிரும். R1/R2. R1/R2 நமக்கு தெரியும் 1/3 கணக்குல கொடுத்துட்டாங்க. L1/L2 கண்டுபிடிப்போம். L1ங்கிறது ரூட் ஆஃப் 10 R1 by L2ங்கிறது 3 ரூட் 2 R1. R1 கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்படின்னா மேல 1 இந்த 3 பெருக்கி 9 போட்டுக்குங்க. மேல ரூட் 10 கீழே ரூட் 2 இல்லையா? 2க்கு சேர்த்து மொத்தமா ரூட் ஆஃப் 10/2ன்னு போட்டுக்கலாம். 1 2 2 2 10. அப்படின்னா என்ன கிடைக்குது? மேல ரூட் 5ம் கீழே 9ம் இருக்கு. ரூட் 5 is 9ங்கிறது வளைபரப்புகளின் விகிதமா கிடைச்சிருக்கு.